Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா feel like. The feel like பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. feel like அப்படினா போல இருக்கு. ஒரு விஷயத்தை செய்யணும் போல இருக்கு அப்படினு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த feel like யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்றோம்ல, எனக்கு காபி குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் லைக் யூஸ் பண்ணும். இது செய்யக்கு மனசு இல்ல, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட மனசு இல்ல, எனக்கு இப்ப அங்க வர மனசு இல்ல, எனக்கு இப்ப பாடுறதுக்கு மனசு இல்ல, எனக்கு தோணல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இத நெகட்டிவ்ல பேசுவோம். சரியா? இப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இத பார்க்க போறோம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீல் லைக் இருக்கும், அதுக்கு அடுத்து வெர்ப் வரும், வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு என்னது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, ஒரு விஷயத்தை செய்யணும் போல இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ. ஓகே, எனக்கு என்னதுன்னு மென்ஷன் பண்றேன், சோ ஐ. அடுத்து என்ன? போல இருக்கு, ஃபீல் லைக். அதுக்கு அடுத்து வெர்ப், ஒரு ஆக்ஷன் வெர்ப், மெயின் வெர்ப். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், கூட ஐஎன்ஜி, ஈட்டிங். அடுத்து ஐஸ்கிரீம். சரியா? அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கிறதா? நம்ம கேட்போம்ல, உனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல தோணுதா, இருக்குதா, போல இருக்கிறதா அப்படின்னு கேட்போம் தானே, ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யணும் போல இருக்கா, போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி தான் நம்ம பேசுவோம். சரியா? அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது டூ இல்லனா டஸ் யூஸ் பண்ணி கேட்போம். இங்க சப்ஜெக்ட பொறுத்து, சப்ஜெக்ட் உனக்கு அப்படின்னு வந்திருக்கு, உனக்குன்னா யூ, யூ வந்திருக்கனால இங்க டூ யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். சரியா? ஃபர்ஸ்ட் டூ போடணும், அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கு அப்புறம் என்னது போல இருக்கிறதா, அந்த ஃபீல் லைக். ஓகே, ஃபீல் லைக். அடுத்து இன்னொரு வெர்ப் தானே, சாப்பிடணும் போல இருக்கா, சாப்பிடக்கூடிய செயல், அதுக்கு ஈட் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம், ஈட்டிங். அடுத்து ஐஸ்கிரீம். ஓகே, அப்போ உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னா do you feel like eating ice cream? Do you feel like eating ice cream? ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தோணல. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல எல்லாம் இல்ல, சாப்பிடணும் மனசு இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்லலாம்? நெகட்டிவ்ல சொல்றோம். எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட தோணல, இல்ல மனசு இல்ல, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்ப இது எப்படி சொல்றது? நெகட்டிவ்ல. சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஐ. இது வந்து என்ன, क्वेश्चन கேட்கும்போது மட்டும் தான் நம்ம do இல்லனா does யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது, அதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண. மற்றபடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுவோம். சரியா? சப்ஜெக்ட் ஐ. அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட தோணல, நெகட்டிவ். சோ இங்க don't feel like. இங்க don't ஏன் வந்துன்னா, இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐ வந்தா இங்க don't வரும். சரியா? அப்போ ஐ don't feel like. அடுத்து இன்னொரு வெர்ப் சாப்பிட, அதுக்கு eat கூட ஐஎன்ஜி. சரியா? இந்த சாப்பிட, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கெல்லாம் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லிருக்கோம் தானே. ஆனா இந்த ரூல்ஸ் படி என்னது, இந்த ஃபீல் லைக் அடுத்து வர வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து ஐஸ்கிரீம். சரியா? அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தோணல, மனசு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம். ஓகே, அடுத்து
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே, எனக்கு ஐ. அதுக்கப்புறம் போல இருக்கு, அதுக்கு ஃபீல் லைக். அடுத்து verb தானே, ஏதாவது சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம், ஈட்டிங். அடுத்து ஏதாவது, ஏதாவதுன்னு சொல்லும்போது சம்திங், சம்திங். அடுத்து இப்போ அப்படின்னா now. சரி, அப்போ எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா I feel like eating something now. Okay, I feel like eating something now. அடுத்து எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது, அதனால் நான் சாப்பிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இது வந்து பாஸ்ட் தானே, போல இருந்தது அதனால் நான் சாப்பிட்டேன். அப்போ பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம். இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன, எனக்கு சப்ஜெக்ட் ஆகி, அதுக்கு அடுத்து என்ன, சாப்பிடணும் போல இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த செட்டை மட்டும் எடுப்போம். சரி, எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது. அப்போ போல இருக்கு அப்படின்னா ஃபீல் லைக், போல இருந்தது அப்படின்னா இந்த ஃபீல்ங்கிறது என்னது, verb. அப்போ ஃபீலோட பாஸ்ட் felt. சரியா, ஃபீலோட பாஸ்ட் felt. felt like அப்படியே போடணும். சரியா, அப்போ I felt like அப்படின்னா எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும் போல இருந்தது அப்படின்னு சொல்றது. அடுத்து சாப்பிடணும், அந்த verb என்ன, சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட் கூட ஐஎன்ஜி. இது மாறாது. சரியா, இது அப்படியே எடுக்கணும். அந்த ஃபீல் தான் ஃபீல் ஃபெல்ட் ஆகும். சரியா, அப்ப எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது அப்படின்னா I felt like eating. I felt like eating. ஓகே, அதனால் நான் சாப்பிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? அதனால். சோ என்னது, நான் சாப்பிட்டேன், சப்ஜெக்ட் ஆயி நான். அடுத்து சாப்பிட்டேன், பாஸ்ட் முடிச்சு போன விஷயம் தானே, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி சொல்றோம். அப்போ சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அதோட பாஸ்ட் ஈட். சரி, அப்போ எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I felt like eating, so I ate. I felt like eating, so I ate. சரி, அடுத்து எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? எப்படி? ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து போல இருக்கு ஃபீல் லைக், அதுக்கப்புறம் இன்னொரு verb பார்க்கணும். பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம். see, உன்னை அப்படின்னா you, இது வந்து ஆப்ஜெக்ட். சரியா, அப்ப எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா I feel like seeing you. I feel like seeing you. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? நம்ம கேட்போம்ல, உனக்கு வந்து என்ன பார்க்கணும் போல இல்லையா அப்படின்னு கேட்போம், இல்ல பார்க்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்போம் தானே. இது எப்படி கேட்கலாம்? இது வந்து என்னது, பார்க்கணும்னு தோணலையா, நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கறது? டோன்ட் இல்லனா டஸ்ன்ட் யூஸ் பண்ணி கேட்போம் தானே, சிம்பிள் பிரசன்ட் படி. அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் என்ன, உனக்குன்னு வந்திருக்கு. உனக்குன்னா யூ, யூ வந்திருக்கனால இங்க டோன்ட் யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே, டோன்ட் அட் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து ஃபீல் லைக், பார்க்கணும்னு தோணலையா, அப்போ ஃபீல் லைக். அடுத்து இன்னொரு verb பார்க்கிறது, அதுக்கு see கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம் தானே, seeing. அடுத்து என்னை அப்படின்னா me. ஓகே, அப்போ உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா, இல்ல பார்க்கணும் போல இல்லையா, இந்த மாதிரி கேட்கும்போது don't you feel like seeing me, don't you feel like seeing me. ஓகே, அடுத்து எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? இப்படி சாதா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே. அப்ப எனக்கு சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு, ஓ ஃபீல் லைக். அடுத்து என்ன, தூங்கணும், அடுத்த verb தூங்குறதுக்கு ஸ்லீப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம் தானே, ஸ்லீப்பிங். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா ஃபார் a while. ஓகே, அப்ப
இருக்கு அப்படின்னா I feel like sleeping for a while. I feel like sleeping for a while. நெக்ஸ்ட் எனக்கு அவங்க கிட்ட பொய் சொல்ல தோணல. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு அவங்க கிட்ட என்னது பொய் சொல்ல மனசு வரல, மனசு இல்ல, தோணல அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப நெகட்டிவ்ல பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு I, அடுத்து என்ன வரணும்? டோன்ட். டோன்ட் பொய் சொல்ல தோணல, ஃபீல் லைக். அடுத்து இன்னொரு verb பொய் சொல்றது. அப்போ லைங் கூட ing சேர்த்து தானே பேசுவோம். லைக் பொய் சொல்றதுக்கு லைக் கூட ing சேர்க்கும் போது லைங். அடுத்து அவங்கிட்ட அப்போ ட்ரூ போட்டு ஹிம். அவங்கிட்ட அவனையும் மென்ஷன் பண்ணும்போது ஹிம். சரியா? அவங்கிட்ட இப்போ பொய் சொல்றோம் இல்ல பொய் சொல்லல, யார்கிட்ட மென்ஷன் பண்றோமோ அப்போ ட்ரூ போட்டு ஹிம் போடணும். சரியா? இதே எனக்கு ஒரு நேம் மென்ஷன் பண்ணி பாலா கிட்ட பொய் சொல்ல தோணல அப்படின்னு சொல்லும்போது I don't feel like lying to பாலா. இந்த மாதிரி வரும். சரி, யாரு நீங்க மென்ஷன் பண்றீங்களோ, யார்கிட்ட பொய் சொல்ல தோணலையோ அவங்க சொல்லும் போது இல்ல மென்ஷன் பண்ணணும். அடுத்து எனக்கு போக மனசு இல்ல. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு அங்க போக மனசு இல்ல, எனக்கு பார்ட்டிக்கு போக மனசு இல்ல, எனக்கு அவ வீட்டுக்கு போக மனசு இல்ல. இந்த மாதிரி எனக்கு போக மனசு இல்ல, எனக்கு போக தோணல அப்படின்னு சொல்லுவோம்ல. போக தோணல, மனசு இல்ல அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு I, அடுத்து என்ன வரணும்? டோன்ட் ஃபீல் லைக், மனசு இல்ல, தோணல அப்படின்னு சொல்றதுக்கு. சரியா? டோன்ட் ஃபீல் லைக். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ கூட ing சேர்த்து பேசுவோம், கோயிங். அப்ப எனக்கு போக மனசு இல்ல அப்படின்னா I don't feel like going. I don't feel like going. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு படிக்க மனசு இல்ல. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இப்போ படிக்கிறதுக்கு மனசு இல்ல, படிக்க தோணல அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு படிக்க தோணல, நெகட்டிவ் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட் I, அடுத்து don't மனசு இல்ல, ஃபீல் லைக். அடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டடி கூட ing சேர்த்து பேசும் தானே, ஸ்டடிங். அப்ப எனக்கு படிக்க தோணல, எனக்கு படிக்க மனசு இல்ல அப்படின்னா I don't feel like studying. I don't feel like studying. ஓகே, அடுத்து எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல இருக்கே அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் போல இருக்கு அப்படின்னா I feel like. அடுத்து காஃபி குடிக்கணும், அடுத்த verb என்ன? குடிக்கக்கூடிய செயல். ட்ரிங்க் கூட ing சேர்த்து பேசும் தானே, ட்ரிங்கிங். அடுத்து காஃபி. அப்போ எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னா I feel like drinking coffee. I feel like drinking coffee. நெக்ஸ்ட் எனக்கு இப்போ காஃபி குடிக்க தோணல, எனக்கு இப்போ காஃபி குடிக்க மனசு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? பாருங்க, நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு I, அடுத்து don't, அதுக்கப்புறம் தோணல, don't feel like. அடுத்து காஃபி குடிக்க அடுத்த verb என்னது? காஃபி குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் கூட ing சேர்த்து பேசும் தானே, ட்ரிங்கிங். அடுத்து காஃபி. அடுத்து இப்போ அப்படின்னு சொல்லும் போது now. எனக்கு இப்போ காஃபி குடிக்க தோணல அப்படின்னா I don't feel like drinking coffee now. I don't feel like drinking coffee now. நெக்ஸ்ட் எனக்கு அழகு போல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்க மனசுல, எனக்கு இப்போ எல்லாம் திறந்து அழணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? எனக்கு அழணும் போல இருக்கு, இது எப்படி சொல்லான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஹோம்வொர்க். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.